ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வாய்ஸ் ஓவரில் கொஞ்சம் பின்னாடி பேக்ரவுண்டில் சாமி பாட்டு தான் கேட்கும். ஏன்னா எங்கள் ஊரில் திருவிழா ஸ்டார்ட் ஆயிடுச்சா, அதனால் எல்லா பக்கம் மைக் செட்டு வச்சுட்டாங்க. அதனால் பாட்டு சட்டம் அதிகமாக தான் கேட்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நேற்று அம்மனுக்கு குங்கும அலங்காரமும் பட்டு போர்த்துதலும் பண்ணாங்க. நேற்று பார்த்திங்கன்னா ரொம்பவே கூட்டம் அதிகமாக தான் இருக்கும். இதுதான் அம்மனோட 5வது அலங்காரம், குங்கும அலங்காரம். இதுக்கப்புறம் அம்மனுக்கு பட்டு போர்த்துதல் இருக்கும். இதில் 3 சாமி இருப்பாங்க. 3 சாமியும் இந்த கம்பத்தில் 3 டைம் சுற்றி வருவாங்க. சுற்றி வரும்போது ஒவ்வொரு இடத்துக்கும் நின்று சாமிக்கு வாக்குவும் சாமி பாட்டும் பாடி அப்படியே 3 ரவுண்டு சுற்றி வருவாங்க. 3 ரவுண்டு முடிஞ்சதுக்கப்புறம் அப்படியே சாமிங்க உள்ளே போயிடுவாங்க. இதுதான் அம்மனுக்கு பட்டு போர்த்துதல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியே இன்றைக்கி பார்த்திங்கன்னா புதன்கிழமை தான் தீர்த்தத்துக்கு போவாங்க. நான் அடுத்த நாள் வியாழக்கிழமை நோம்பி. உங்களுக்கு நான் வியாழக்கிழமை நோம்பி விலாக் ஃபுல்லாக ஒரு விலாகாகவே நான் போடுறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கோயிலில் இப்போ மாரியம்மன் கோயில்னாவே ஒரு 4-5 பேர் கமிட்டி மெம்பர்ஸ் மாதிரி இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு எப்பயுமே சாமி ஒவ்வொருத்தராக கூப்பிட்டு இந்த மாதிரி பண்ணுவாங்க. இது நான் ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது எனக்கு புதுசாக தான் இருந்துச்சு. ஆனால் இந்த மாதிரி பண்ணுறது தான் வழக்கம்னு சொன்னாங்க. அவ்வளோதான். இனி எங்களுக்குமே நோம்பி ஸ்டார்ட் ஆயிடுச்சு இன்னிலிருந்து. சரி, ஓகே, நான் உங்களை அடுத்த ஒரு vlogல பார்க்குறேன். சரி, ஓகே, பாய்.